வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 25,000 புட் அண்ட் 25,300 காலுடைய க்ளோஸ் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு இன்சைடு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். கேப் அப் ஓப்பனிங் கிடையாது, ஒரு இன்சைடு ஓப்பனிங். அப்போ 25,100 ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்திருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, கீழே வந்துட்டாங்கன்னா அடுத்த டார்கெட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ. அந்த எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் நேற்றுக்கு இருந்ததை விட ரெண்டு பக்கமுமே அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமுமே அதிகமாக இருக்குன்றப்ப ஒரு ஹை வால்டிலிட்டி கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போய் மேலே வந்தோம். அகைன் அங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த லோவுக்கு வந்துட்டு 798ன்ற ஒரு லோ வச்சுட்டு அகைன் 25,000 வரைக்கும் போயிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு அகைன் கீழே, ஏன்னா 25,000லேயே அந்த செல்லர்ஸ் கால் செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அகைன் கீழே வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு போயிட்டு அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி குறையாதனால கீழேயும் மேலேயும் ஒரு ரேலி மாற்றி இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஓவராலாக கீழே தான் ரேலி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறனால ரேலி ஓவரால் கீழே முடிஞ்சிருக்காங்க. இது வந்து நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அதுலேயே அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தோடனே ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்சுக்கு கீழேயும் போய் அகெயின் ஒரு லோ வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு ரவுண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் நம்பருக்கு இடையில உள்ள மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 50,500 எடுத்துக்கிட்டால் 50,000 புட் அப்படின்னா அதுக்கு இடையில ஒரு மிட் பாயிண்ட் 50,250. ஸோ அப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க, 50,500 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து 50,250. அப்போ அந்த 50,250க்கு கீழே சஸ்டெயின் ஆகாமல் மேலே போகிறாங்க அப்படின்னா அகெயின் அது 50,500 தான். அந்த 50,500 போய் அகெயின் அங்கேருந்து 51,500 நல்ல ஒரு வேல்யூ. ஏன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க, ஒரு நியூஸ் பேசிஸில் ரெண்டு பக்கமும் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப கீழே மார்க்கெட் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆகி மார்க்கெட் கீழே வந்தாலும் சடனாக ஒரு ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நேற்றுக்கு க்ளோஸோட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேலி வந்து ஒரே சைடாக நடக்காமல் மேலேயும் கீழேயும் நடக்கும். இதுக்கு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ப்ளஸ் இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள ப்ரீமியம் தான் அதுக்கான காரணம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,800 புட், 25,000 புட், 25,000 கால், 24,900 புட், 25,100 கால், 25,100 கால், 25,100 கால், 25,200 கால், 24,500 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாளைக்கு இந்த 24,500 புட் அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு மேலே டேபிளில் வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அது வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோசிங் டேபிளில் 24,800 புட் அப்படின்னு எடுத்தால் ஏன்னா முடிஞ்சிருக்க இடம் அதுதான், அந்த இடத்துக்கிட்டே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நியர்பை இருக்கிற கால் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு இருக்கிற கால் ஆப்ஷன், மார்க்கெட்லேயே நியர்பை இருக்க கால் ஆப்ஷன் அடுத்து இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 25,000. அப்போ இந்த 25,000, 24,800 இது ரெண்டே எடுத்துக்கலாம். இப்போ 25,000 காலுடைய க்ளோஸ் வந்து 103 அப்படின்ற பட்சத்தில் 25,103 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ 25,103 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் எடுத்துக்கிட்டால் 24,800 புட்டுடைய க்ளோஸ் வந்து 163 அப்படின்ற பட்சத்தில் 24,639 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 103 + 61 161ன்றப்ப 264. அப்போ 25,264. ஸோ
இப்போ வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,800 புட்டுடைய க்ளோஸ் 161, 25,000 காலுடைய க்ளோஸ் வந்து 103, அப்போ 264. அப்போ ஷார்ட் வைட் ரேஞ்சோட டாப் வந்து 25,264 அப்படின்றது வைட் ரேஞ்சோட டாப். ஸோ அதுவே புட் சைடு எடுக்கும்போது 24,800 மைனஸ் 264 அப்படின்ற பட்சத்தில் 24,536 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் இதே மாதிரி எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பனுக்கு கீழேயா மேலேயா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயா மேலேயா, இல்லை எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி நிற்கும் போது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எந்த அளவில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு நியூஸ் பேசிஸில் இருந்தாலும் மார்க்கெட்டில் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு கால் சைடு வந்து 21, ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 21 to 22 இருக்காங்க, புட் சைடு 17 இருக்காங்க. அப்போ இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியில் கால் சைடு கொஞ்சம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, புட் சைடு கம்மியாக இருக்குது. அப்போ இது நாளைக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, நாளைக்கு ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு 50,478 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52,000 கால், 51,500 கால், 51,000 புட், 50,500 புட் அண்ட் 50,000 புட் அண்ட் 51,500 புட். ஒரு மல்டிபிள் கேட்ச் புட் சைடு இருந்தாலுமே ஒரு கால் ஆப்ஷன் இருக்காங்க இந்த இடத்துல 51,500ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நியர்பை 50,500 முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா 50,500 புட் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற கால் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,500 கால் ஆப்ஷன். ஸோ ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்கு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 50,500 டு 51,500 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50,500 டு 51,500 இதுதான் இப்போ முடிஞ்சிருக்க இடத்துக்கு இருக்கிற நியர்பை கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல 51,500 புட்டுமே இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து மார்க்கெட் அந்த 51,500ல் ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகுமா, இல்லை அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்சை தாண்டி நிற்கும் போது கீழே வருவாங்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த 50,500 புட் அதனுடைய க்ளோஸ் வந்து 358 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 50,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 358 அப்படின்னா 50,142, 50,142 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஓகேங்களா. ஷார்ட் ரேஞ்சோட டாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 51,500 காலுடைய க்ளோஸ் 114 அப்படின்னா 51,614. ஸோ 51,614 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ இந்த 358 ப்ளஸ் 114 அப்படின்றது 472 பாயிண்ட். ஸோ அப்போ 51,500 கூட அந்த 472 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 51,972. ஸோ 50,500ஓட அந்த 472 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 50,028 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் இது ரெண்டுத்துடைய பாட்டம் வந்து நியர்பை இருக்காங்க, ப்ளஸ் வந்து மேலே அகெயின் வந்து மேலே அதிகமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, அந்த நியூஸை பொறுத்து இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சேஞ்ச் ஆகும்போது மார்க்கெட் எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஓவராலாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்களா, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே நிற்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓவரால் அதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த மொத்த மூவ்மெண்ட்டையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றது ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்பவே ரிஸ்கில் போய் முடியும். உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆடடாக எதுவும் பண்ணிடுவாங்க. ஸோ நன்றி, வணக்கம்.